ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி ஒரு வெஜ் குருமா ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கலாங்க. இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனது ஒரு பிரிஞ்சி இலை, சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஸ்பைசஸ்லாம் சேர்ந்துட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்ந்துட்டு ஒரு ஸ்பைசஸ்லாம் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் வந்து நம்ம செய்கிற குருமா வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் கூட சேர்ந்து மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி இது கூட ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். பாதி குடமிளகாய், அப்புறமா 2 உருளைக்கிழங்கு, 1 கப் பட்டாணி. காய்கறிகள்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூடவோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 15 போல் புதினா இலைகளும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. இப்போ குருமாவுடைய வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ் மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா வந்து காய்ங்கள்லாம் நல்லா வதங்கி வராது. காய்ங்கள்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த காய்ங்கள்லாம் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. காய்ங்கள்லாம் நல்லா வெந்து வரட்டும். 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே காய்ங்க வந்து நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ காயெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நான் வந்து 1 மூடி அளவுக்கு தேங்காய் துருவலை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க பேஸ்ட்டாக. தேங்காய் அரைக்கும் போது ஒரு 5-6 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு குருமா வந்துட்டு நல்ல க்ரீமியாக கிடைக்குங்க. தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வந்து கொதிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான மெத்தடில் ஒரு சுவையான குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.